ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மீன் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க, சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மீல் மேக்கரை எடுத்து ஒரு கப் அளந்து அதை தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சிடாதீங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற பக்கம் வர அளவுக்கு நல்லா முழுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ மாற்றிட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கையை போட்டு ஒரு தடவை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப, 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு 5 போல் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகட்டும். இதில் 4 போல் கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கல்பாசி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கு ஏற்ப 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி போடணுன்னா போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சா நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், அதை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மசாலா எல்லாமே மீல் மேக்கரோட சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த பக்குவத்துக்கு முழுமையாக எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம், ஏன்னா அதில் முக்கியமான குறிப்பு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். இது தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் கீமா சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் கீமா சாப்பிட்ருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி சோயா கீமா, அதாவது மீல் மேக்கர் கீமா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க. அதே மாதிரி இது எதில் செஞ்சுன்னு சொன்னால் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ முழுமையாக நல்லா சூப்பராக சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் கீமா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக சுட சுட பவுலில் வச்சு சர்வ் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.